ஓம் நம சிவாய. ஹரி அயனுக்கு வரமளித்தல். முனிவர்களே, பிரம்மாவும் விஷ்ணுவும் முறையே ஹம்ச வடிவையும் வராக வடிவையும் எடுத்துக்கொண்டு ஆகாயத்திலும் பூமியிலும் சஞ்சாரம் செய்ய சென்ற பிறகு நடந்தவற்றை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சூத முனிவர் சொல்லத் தொடங்கினார். பிறகு பிரம்மதேவர் நாரதரை பார்த்து சொல்கிறார். வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு வெகு காலம் சுற்றியும் அந்த லிங்கத்தின் அடிவாரத்தின் தடத்தை கூட காண முடியவில்லை. அந்த ஜோதி லிங்கத்தின் முடியை காண்பதற்காக ஆகாயத்திற்கு அன்னமாக பறந்து சென்ற நான் விடாமுயற்சியோடு முயன்றேன். அதன் விளைவாக நான் இளைத்து களைத்து அந்த லிங்கம் இருந்த இடத்திற்கே வந்து சேர்ந்தேன். அதுபோலவே ஸ்ரீமன் நாராயணரும் மிகவும் இளைத்தும் களைத்தும் என்னை போலவே புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி வந்து சேர்ந்தார். அன்னமாகவும் வராகமாகவும் இருந்த நாங்கள் இருவரும் அந்த லிங்க ஸ்வரூபியான சிவபகவானை நமஸ்கரித்தோம். அந்த நிலையில் நாங்கள் இருவருமே அவ்வாறு ஏன் செய்தோம் என்று சிந்தித்தோம். ஒருவருக்கொருவர் சண்டையிட்ட நாங்கள் இருவருமே ஒன்றாக சேர்ந்து ஒன்றை வணங்கும் நிலை ஏன் ஏற்பட்டது என்று எண்ணினோம். மாயையில் வல்ல மகாவிஷ்ணுவும் வித்தையில் வல்ல நானும் அந்த லிங்கத்தை வணங்க வேண்டுமானால் அத்தகைய மாயை அந்த லிங்கத்திற்குரிய பகவானின் மாயை என்பதை அறிந்தோம். இத்தன்மையானதுதான் என்று எண்ணக்கூடாததாகவும் பெயரும் செயலும் இல்லாததாகவும் லிங்கம் இல்லாததாகவும் பக்தர்களுக்கு அருள் செய்யும்படி லிங்கத்தின் தன்மையை அடைந்ததாகவும் பரமயோகிகளுக்கும் புலப்படாததாகவும் விளங்கிய அந்த ஜோதிலிங்க உருவத்தை மன உறுதியுடன் வணங்கிய நாங்கள் இருவரும், ஆண்டவனே, அனைத்திற்கும் மூல காரணனே, உம் சுய வடிவை நாங்கள் அறியோம். நீ யாரோ அறியவொண்ணாத உம்மை நாங்கள் நமஸ்கரிக்கின்றோம் என்று தோத்திரம் செய்து கொண்டே 1000 வருடங்கள் வணங்கி கொண்டிருந்தோம். எங்கள் இருவருக்கும் மகா பிரகாசமாகவும் ஆனந்தமயமாகவும் 3 மாத்திரை லட்சணத்துடன் கூடிய பிளித்த மாத்திரை ஓம் என்ற நாத வடிவம் உண்டாயிற்று. ஓ நாரதரே, மகா சப்தத்துடன் சேர்ந்த இது என்ன என்று நாராயணர் யோசித்துவிட்டு, எதனிடத்திலிருந்து இந்த சப்தம் உண்டாயிற்றோ அந்த பொருளுக்கு நமஸ்காரம் என்று கும்பிட்டு, அந்த லிங்கத்தினது தென்பாகத்தில் அழிவில்லாததும் முதலாவதுமான அகாரத்தையும் அதன் வடபாகத்தில் உகாரத்தையும் இவ்விரண்டிற்கும் நடுவில் மகாரத்தையும் உயரத்தில் ஓம் என்னும் சப்த விசேஷத்தையும் பார்த்தார். அவற்றுள் தெற்கில் இருந்த முதல் எழுத்தாகிய அகாரம் சூரிய மண்டலம் போலவும், வடக்கில் இருந்த 2வது எழுத்தாகிய உகாரம் அக்னியின் காந்தியை போலவும், நடுவில் இருந்த 3வது எழுத்தாகிய மகரம் சந்திர மண்டலம் போலவும் விளங்க, அதன் பேரில் ஸ்படிகக்கல் போன்ற காந்தியை உடையதான பரம்பொருளை தரிசித்தார்.